ஹஸ்னா பானுவின் 5வது புதிர் என்னன்னு தெரிஞ்சுக்க தயாரா இருக்கீங்களா? வாங்க நேரா கதைக்குள்ள போகலாம். 4வது புதிரை சுற்றி இருந்த மர்மங்களை தீர்த்த பிறகு அவரோட மனைவி ஜரீன் பாஷை சந்திச்சு அவளோட கொஞ்ச நேரத்தை செலவிடணுங்கிறது மட்டும்தான் ஹத்தீமின் விருப்பமாய் இருந்துச்சு. முனீரின் வேதனைய கிட்டத்தட்ட மறந்துட்டு தன்னை பற்றியும் ஜரீன் பாஷை பற்றியுமே யோசிச்ச ஹத்தீம்க்கு 2 பறவைகள் கடவுளின் தூதுவர்களா வந்து ஹத்தீமின் கடமை உணர்வை தட்டி எழுப்புச்சுங்க. ஆண் பறவை சொல்லிச்சு, நான் போன பிறகு நீ என்ன மறந்துடுவேன்னு. அதெப்படி உனக்கு நிச்சயமா தெரியும்னு பெண் பறவை கேட்டுச்சு. நான் ஒரு சமயம் வேட்டைக்கு வந்த அரசரை பார்த்தேன். அவர் ஒரு பெண் மேல காதல் வசப்பட்டாரு. வேட்டை முடிஞ்சு போகும்போது ஒரு மோதிரத்தை கொடுத்து தன்னோட நினைவா அதை வச்சுக்க சொன்னாரு. அந்த பெண்ணும் நிறைய மோதிரங்களை காட்டி, பாருங்க எவ்வளோ அரசர்கள் என்கிட்ட மோதிரங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொன்னான். அதனால தான் நீயும் என்னை நினைக்க மாட்டேன்னு சொன்னேன்னு சொல்லிச்சு ஆண் பறவை. அப்போ என்னை விட்டு போகாதன்னு சொல்லிச்சு பெண் பறவை. கடமையை மறந்துட்டு மனைவியோடு இருக்க நான் ஒன்றும் ஹத்தீம் தாய் இல்லைன்னு பதில் சொல்லிச்சு ஆண் பறவை. இதை கேட்ட ஹத்தீம் தாய் சிறிதும் நேரத்தை வீணடிக்காம நேராக ஷஹாபாத்தில் முனிரை சந்திக்க போகிறாரு. நிடாங்கிற மலையை பற்றி விரிவான விளக்கத்தை கண்டுபிடிச்சு வரணும், அதுதான் நான் உங்களுக்கு தரும் 5வது இலக்குன்னு சொன்னா ஹஸ்னா பானு. முனீர் மற்றும் ஹஸ்னா பானு கிட்ட விடை பெற்று தன் பயணத்தை தொடங்குறாரு ஹத்தீம் தாய். ஹத்தீம் நிடா மலையை தேடி போகிற வழியில் ஒரு திறந்த வெளியை கடக்க வேண்டி வந்தது. அங்கே ஒரு ஆடம்பர விருந்துக்காக பலர் கூட்டமாக கூடியிருந்தாங்க. ஹத்தீமை பார்த்ததும் அந்த கூட்டத்தின் தலைவர், நாங்கள் ஒரு அந்நியனின் வருகைக்காக காத்திருக்கோம்னு சொல்கிறாரு. அதனால் மரியாதை செய்து இந்த விருந்தை ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறாரு. என்னை எதுக்காக உங்கள் விருந்தில் கலந்துக்க சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு ஹத்தீம். அதுக்கு அந்த தலைவர், எங்கள் கிராமத்தில் யாராவது இறந்து போயிட்டா நாங்கள் இந்த இடத்துல கூடி ஒரு அந்நியனின் வருகைக்காக காத்திருப்போம். அவருக்கு விருந்து கொடுத்துட்டு இறந்தவரை புதைச்சிட்டு நாங்களும் விருந்து சாப்பிடுவோம். இறந்தவரின் ஆத்மா சாந்தி அடையவும் ஆசீர்வாதத்தை பெறவும் நாங்கள் இதை செய்கிறோம். நாங்கள் 7 நாட்களாக காத்திருக்கோம். இப்போ நாங்கள் ரொம்ப பசியோடவும் சோர்வாகவும் இருக்கோம். நீங்கள் இந்த விருந்தை ஏற்றுக்கிட்டா நாங்களும் சாப்பிட்டு எங்கள் வீடுகளுக்கு திரும்புவோம். அதுதான் எங்கள் வழக்கம்னு சொன்னார் தலைவர். அதனால் ஹத்தீம் விருந்தை சாப்பிட்டு தன் பயணத்தை தொடர்ந்தார். பல நாட்கள் வனப்பகுதியில் நடந்து ஹத்தீம் ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. அங்கே ஒருத்தர் ஹத்தீமை அவர் வீட்டில் ஓய்வெடுக்க அனுமதிக்கிறாரு. இரவு நேரமானதும் அந்த மனிதர் ஹத்தீமை சாப்பிட கூப்பிடுறாரு. அதை ருசிச்சு பார்த்த ஹத்தீம்க்கு அந்த மாமிசத்தின் ருசி புதுசாக இருந்தது. அது என்ன மாமிசம்னு கண்டுபிடிக்க முடியலை. நான் பல விலங்குகளோட இறைச்சியை சாப்பிட்ருக்கேன், ஆனால் இது எந்த விலங்கோட இறைச்சின்னு கேட்குறாரு ஹத்தீம். அதுக்கு அந்த மனிதர், நீங்கள் மனித இறைச்சியை சாப்பிட்ருக்கீங்களான்னு கேட்குறாரு. ஹத்தீமின் முகம் அதிர்ச்சியில் வெளுத்து போச்சு. உங்களோட சக ஆட்களை உங்களால் எப்படி கொல்ல முடியும்னு கேட்குறாரு ஹத்தீம். யாருக்காவது உடல்நிலை சரியில்லைன்னா அவங்கள அந்த துயரத்திலிருந்து விடுவிக்க நாங்கள் அவரை கொன்று இறைச்சியை பகிர்ந்துக்குவோம்னு சொல்கிறாரு. இது அந்நியர்களுக்கும் பொருந்துமான்னு கேட்குறாரு ஹத்தீம். அந்த மனிதர் ஆமாம்னு சொல்கிறத போல தலையசைக்கிறாரு. அவ்வளோதான். இரவு நேரமானதும் ஹத்தீம் அந்த நரமாமிச உண்ணிகள் வாழும் ஊர்லேருந்து எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடி போகிறாரு. நிடா மலையை தேடி பல மாதங்கள் நடந்து போகிறாரு ஹத்தீம். வழியில் சில மனிதர்கள் சண்டை போடுறத பார்க்குறாரு. அவர் அதை பற்றி விசாரிக்கும்போது ஒருத்தர் நடந்த கதையை ஹத்தீம்க்கு சொன்னார். பல வருடங்களுக்கு முன் ஒரு அந்நியன் எங்கள் ஊருக்கு வந்து எங்கள் ஊர் தலைவரின் மகளை காதலிச்சான். ஒரு நிபந்தனையின் பேரில் அவங்களுக்கு திருமணம் நடந்தது. ஒருவேளை அவனுக்கு முன்னால் மனைவி இறந்துட்டா அவனும் உயிரோட புதைக்கப்படுவான்கிறது தான் அந்த நிபந்தனை. இப்போ ஊர் தலைவர் மகள் இறந்து போயிட்டா, ஆனால் அவனை அவளோட சேர்த்து புதைக்க அவன் மறுக்கிறான். ஹத்தீம் முதல்ல அந்த மூர்க்கத்தனமான ஒப்பந்தத்தை கண்டிக்கிறாரு. அப்புறம் அவர் அந்த அந்நியனை பார்த்து, நீ கொடுத்த வாக்கை காப்பாற்றி தான் ஆகணும்னு சொல்கிறாரு. ஊர் மக்கள் முன்னிலையில் அவன் புதைக்கப்படுறான். இரவு ஹத்தீம் மண்ணை தோண்டி அவனை விடுவிக்கிறாரு. அவனுக்கு கொஞ்சம் பணமும் கொடுத்து அந்த ஊரை விட்டு உடனே கிளம்ப சொல்கிறாரு. ஹத்தீமும் உடனே அந்த ஊரை விட்டு போகிறாரு.
சாலை ரெண்டா பிரியும் வர ஹத்தீம் பல நாட்கள் தொடர்ந்து நடந்து போறாரு. அவர் இடதுபுறத்து பாதையை தேர்வு செஞ்சு காட்டு மிருகங்களும் பறவைகளும் நிறைஞ்ச ஒரு காட்டுக்குள்ள நுழையிறாரு. திடீர்னு யானை கூட்டம் தன்னை நோக்கி ஓடி வரத பார்க்கறாரு. ஹத்தீம் மரத்து மேலே ஏறுறாரு. கூர்மையான அம்பு போன்ற வாளும் நெருப்பு பந்து போன்ற கண்களும் கொண்ட ஒரு பயங்கர விலங்க அங்கிருந்து பார்க்கறாரு. அதுதான் யானைகளை துரத்திக்கிட்டு இருந்துச்சு. ஹத்தீமால விவரிக்க முடியாத அளவுக்கு கொடூரமான பேய்த்தனமான தோற்றம் கொண்டிருந்தது அந்த விலங்கு. அந்த கொடூர விலங்கு ஹத்தீம் மரத்து மேலே இருப்பதை பார்த்துட்டு அவரை பிடிக்க மரத்து மேலே தாவிச்சு. அதன் வலிமையால மரக்கிளை முறிஞ்சு ஹத்தீம் கீழே விழுறாரு. ஹத்தீம் தன்னோட வாளை உருவி அந்த விலங்கின் வயிற்றுல குத்துறாரு. பெரிய அலறல் சத்தத்தோட பூமியே குலுங்க அந்த விலங்கு தரையில விழுந்து இறந்து போகுது. அதன் கோரை பற்களை பிடுங்கி எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு ஹத்தீம். அந்த கொடிய மிருகத்தோட நடந்த போராட்டத்துல முற்றும் சோர்வடைகிற ஹத்தீம் ஒரு நகரத்தை பார்த்ததும் அவரோட மகிழ்ச்சி பன்மடங்கு பெருகுது. அந்த நகரத்துக்குள்ள நுழைஞ்சப்புறம்தான் தெரியுது அது ஒரு கைவிடப்பட்ட நகரம்னு. கடைகளில் பொருட்கள் நிறைஞ்சிருந்தாலும் வீடுகளில் திரைச்சீலைகள் தொங்கவிடப்பட்டிருந்தாலும் ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருந்தது. மரண அமைதி சூழ்ந்திருந்தது. ஹத்தீம் இன்னும் கொஞ்ச தொலைவு நடந்து ஒரு அரச மாளிகையை வந்தடைகிறாரு. அங்கே அரசர் மட்டும் தனியாக நின்றுக்கிட்டு இருந்தாரு. நீங்கள் இந்த நகரத்துக்கு வந்தது உங்களோட துரதிருஷ்டம்னு சொல்கிறாரு அரசர். பக்கத்து காட்டில் உள்ள ஒரு கொடிய மிருகத்துக்கு பயந்து இந்த நகரத்து மக்கள் எல்லாரும் ஊரை விட்டு போயிட்டாங்க. நான் மட்டும் இந்த நகரத்துக்கு காவலா இங்கே நிற்கிறேன்னு சொன்னார் அரசர். நான் அந்த மிருகத்தை கொன்னுட்டேன்னு சொல்லி தான் கையில் கொண்டு வந்த அந்த மிருகத்தின் கோரை பற்களை சாட்சியாக காட்டுறாரு ஹத்தீம். சீக்கிரமே இந்த நற்செய்தி காட்டு தீ போல எங்கும் பரவி மக்கள் எல்லாம் அந்த நகரத்துக்கு திரும்பி வராங்க. ஹத்தீம் அந்த நன்றியுள்ள அரசரால நிடா நகரத்துக்கு அழைத்து செல்லப்படுறாரு. அந்த ஊர் தலைவரால அன்போட வரவேற்கப்படுறாரு ஹத்தீம். நிடா மலையை பற்றி ஹத்தீம் கேட்டதும், எங்களுக்கு அதை பற்றி பேசுறதுக்கு அனுமதி இல்லை, எங்களோட தங்கி இருந்து அதன் மர்மங்களை நீங்களே தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு ஊர் தலைவர். ஒரு நாள் கற்று தேர்ந்த ஆட்களோட ஹத்தீம் இருக்கும்போது ஒரு விசித்திரமான சத்தம் கேட்குது. ஒருத்தர் எழுந்து சத்தம் வந்த திசை நோக்கி நடந்து போகிறாரு. ஒரு உயரமான மலையிலிருந்து அந்த சத்தம் வந்தது. ஊர் மக்கள் எல்லாரும் அவரை பின்தொடர்ந்து போகிறாங்க. திடீர்னு அந்த மலை அவரை முழுங்கிட்டு மறைஞ்சு போகுது. எதுவுமே நடக்காதது போல ஊர் மக்கள் அவங்க வேலையை பார்க்க திரும்பி போயிடுறாங்க. இது ஹத்தீமை ஆச்சரியத்துக்குள்ளாக்குது. ஆனால் அதை பற்றி பேச யாருமே தயாராக இல்லை. சில நாட்களுக்கு ஒரு முறை அந்த குரல் கேட்கும். அவங்களில் ஒருத்தர் அந்த மர்மமான மலையில் காணாமல் போவாங்க. ஹத்தீம்க்கு நிடாமலை ஒரு மர்மமாகவே இருந்தது. அந்த ஊரில் ஹத்தீம் தாய்க்கு நல்ல கூட்டாளியாக இருந்த ஜாமுங்கிறவர் கூட அதை பற்றி பேச மாட்டார். ஒரு நாள் ஹத்தீம் ஜாமோட மதிய உணவு சாப்பிடும்போது அந்த விசித்திரமான அழைப்பு கேட்குது. ஜாமோட முகபாவம் மாறுது. பாதி சாப்பாட்டிலேருந்து எழுந்து மலையை நோக்கி போகிறாரு ஜாம். ஹத்தீம் என்ன நடக்குதுன்னு கேட்குறாரு. ஜாம் எதுவும் பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்தார். உடனே ஹத்தீம் அவர் கையை இறுக்கமாக பிடிக்கிறாரு. ஜாம் எவ்வளோ முயற்சி செய்தும் ஹத்தீமோட பிடியை தளர்த்த முடியலை. ஒரு பெரும் அழுத்தத்தால் அவங்க 2 பேரும் உறிஞ்சப்பட்டு உள்ளிழுக்கப்படுறாங்க. அவங்க ஒரு பசுமையான பள்ளத்தாக்கில் இருந்தாங்க. ஜாம் விழுந்த இடத்துல மட்டும் சேரும், மற்ற இடமெல்லாம் பசுமையாகவும் இருப்பதை பார்க்குறாரு ஹத்தீம். ஜாம் அந்த சேத்துல உள்ளிழுக்கப்படுறாரு. உடனே பசும் பொருட்கள் அந்த சேற்றை மறைக்குது. ஹத்தீம்க்கு நிடாமலையின் மர்மம் புரியுது. மக்கள் தங்கள் பூமிக்குரிய பயணத்தை இங்கே தான் முடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு ஹத்தீம். ஜாமோட சேர்ந்து அந்த பள்ளத்தாக்குக்கு வந்த ஹத்தீம்க்கு வெளியே போகும் வழி தெரியலை. அவர் வெகு தூரம் நடந்து ஒரு பெரும் அலை சத்தத்தை கேட்குறாரு. அங்கே ரத்த சிவப்பு நிற கடல் இருப்பதை பார்க்குற ஹத்தீம் வியந்து போகிறாரு. அவரை நோக்கி ஒரு படகு வருது. அவர் அதில் ஏறி உட்கார்ந்ததும் அந்த படகு அவரை மலையின் அடிவாரத்துக்கு கொண்டு போகுது. அங்கே மலை மேலே இருந்து ரத்தம் ஊற்றெடுப்பதை பார்க்குறாரு ஹத்தீம். அதன் மேலே ஏறினதும் வெள்ளிக்கடல் தெரியுது. அந்த வெள்ளிக்கடலை தொட்டு பார்க்குறாரு. உடனே ஹத்தீமின் கை வெள்ளியாக மாறுது. வெள்ளி மலை முழுவதும் விலை உயர்ந்த கற்களும் முத்துக்களும் இருக்கு. ஹத்தீம் அதிலிருந்து சிலதை கையில் எடுக்கிறாரு.
அதோட எடை கூடி அவரை சோர்வடைய செய்யுது. அங்க கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கும் ஹத்தீம்க்கு கனவுல ஒரு ஞானி வந்து, இந்த கற்களின் தூண்டுதலுக்கு அடிபணிஞ்சிடாத, உனக்கு சொந்தமில்லாத அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிடு, உன் வலது புறம் இருக்கும் நீரூற்றுல தண்ணீரை குடி, அது உன் கையை பழைய நிலைக்கு மாற்றும்னு சொல்லி மறைவாரு. ஹத்தீம் தன்னோட செயலின் பயனற்ற தன்மையை உணர்ந்து அங்க காத்திருக்கும் இன்னொரு படகுல ஏறி போவாரு. அந்த படகு தங்க மலையின் அடிவாரத்துக்கு கொண்டு போகுது. தங்க கடலும் தங்க மலையும் சூரியனின் ஒளிப்பட்டு பிரகாசிக்குது. தங்க மலையின் ஊற்று தண்ணீரை குடிச்சதும் தேவதைகளால சூழப்படுறாரு ஹத்தீம். அவங்க அவருக்கு உணவும் பழச்சாறும் கொடுப்பாங்க. நீ பூமியின் முடிவுக்கு வந்து சொர்க்கத்தின் எல்லையை கடந்துட்ட, இப்ப நீ நேரா பயணம் செஞ்சா நீ போக வேண்டிய இலக்கை சென்றடையலாம்னு சொல்வாங்க. அவங்க சொன்ன மாதிரியே ஹத்தீம் படகுல நேரா பயணம் செய்து ஒரு கிராமத்தை வந்து சேருவாரு. அங்க ஒரு விவசாயி நிலத்துல வேலை செய்யறத பாப்பாரு. இந்த நாட்டின் பெயர் என்னன்னு கேட்பாரு. ஐயா, நீங்க உங்க சொந்த நாடான ஏமன்ல இருக்கீங்கன்னு அந்த விவசாயி சொல்வாரு. நிடா மலையை பற்றின ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற ஹத்தீம் அடுத்து என்ன செய்கிறாருன்னு நம்ம அடுத்த பாகத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் நிலா கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்திடுங்க. நன்றி, வணக்கம்.